வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டே. நம்ம இன்னைக்கு ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு வந்து முருகரோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. முதல் ப்ரேயரே இனிமேல் அதுதான், ஆரோக்கியம் தாங்க முக்கியம். அதனால எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை சார்ந்தவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, இப்போதோ உங்கள் மூலம் இருக்க தெரியக்கூடியவங்க அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்ணுற அத்தனை பேருக்கும், எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் நல்லபடியாக ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லார் சார்பில் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும், உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இவங்க என்ன படித்தாலும் அதை அப்படியே கேட்கணும். நான் ஜென்ரலாக கேட்குறேன்ட்டு அவங்க பாட்டு கேட்கணும். ஓகேவா? அதே மாதிரி வரன் தேர்றவங்க நல்ல வரன் கிடைக்கட்டும், டியூஷன் இல்லாத வரனா கிடைக்கட்டும். அதான் என்னுடைய ப்ரேயர். ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு வந்து காலையில் நொய் கஞ்சி வச்சுட்டு ஏம்மா இதுக்கு எவ்வளோ பில்டப் பண்ணேன். நொய் கஞ்சி ரொம்ப நாள் ஆச்சுங்க வச்சு, போன வாரம் வச்சேன். முருங்கைக்காய் சாம்பாருங்க, தக்காளி போட்டு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு இந்த குட்டி வெங்காயம் போட்டு செய்திருக்கேன். அந்த சின்ன சாம்பார் வெங்காயம் போட்டு நல்ல வாசமா இருக்குது. அது என்னன்னா கிளீன் பண்றது தாங்க ரொம்ப சிரமமா இருக்கு. மற்றபடி ரொம்ப டேஸ்டா இருக்குது. எந்த குழம்பு வச்சாலும் கார குழம்பு சூப்பரா இருக்கு. முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரியல் பண்ணி வச்சிருக்கேங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த முருங்கைக்காயோட உருளைக்கிழங்கு காம்பினேஷனோட செய்து பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அருமையா இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குதுங்க. ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. கூட நேற்று வச்ச ரசம் இருக்குது. ஓகேவா? இதை விட என்ன வேணும்? அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நாய்க்கு வால் இருக்குங்க, பூனை வால் இருக்குது. வாலுங்கிற பிரியாணிக்கெலாம், அதாவது மிருகத்துலாம் பேர் வரல. வவ்வாலுக்கு வாலே கிடையாது. அது வவ்வால்னு ஏன் கூப்பிட்றாங்க? சூப்பர். அதான் ஒரு விஷயம். அது வவ்வால்னு கூப்பிட்டா புரியாது போல, அதை வவ்வால்ட்டாங்க. வால் இல்லாத இருக்கு, வால் இல்லாத வவ்வாலுக்கு வவ்வால்னு பேர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஆமாம். அதே மாதிரி ஒரு வீட்டில் 3 பசங்க. அந்த பெரிய பையன் என்ன பண்ணுறான், அம்மா நான் வெளியே போட்டா அப்படின்றான். உடனே அம்மா வந்து அப்படின்றான். சின்ன பையன், அடுத்த பையன் நான் உள்ளே வரட்டான்றான். அப்படின்றான். 3வது பையன், அம்மா இன்றைக்கி என்ன சமையலுக்கு காய் அப்படின்றான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், 3த்துக்கும் செட் ஆகுது. அது என்ன காய்னா கோவா. பெரிய பையன் வெளியே போட்டானா கோவான்னா, சின்ன பையன் உள்ளே வந்தால் வான்னா, காயினான்னு கோவான்றான். கோவான்ற அதான். இது வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. அதனால தான் இதை மாதிரி கூட கேட்குறாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுப்போமே. ஓகே, இது நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.